அருமையான தேவஜனமே, பிசாசின் போராட்டத்தில் பாதிக்கப்படலாம், இல்லை உங்கள் சூழ்நிலையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லை கட்டப்பட்ட வாழ்க்கையாய் நான் அனுபவிக்கிறேன், அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில் நான் வேதனையாக இருக்கிறேன், உட்காவல் அறையில் இருந்தது போல நான் இருக்கிறேன் என் வீட்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அருமையான தேவஜனமே, ஆமேன். உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாக என்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிப்போம்மா. அன்பின் ஆண்டவரே, தர்மியான வேளையிலும் தகப்பனே, வேதாகமும் கூறுகிறது, தெளிவாய் கூறுகிறது, ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறதே. பரிசுத்த பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு கூட ஜெபிக்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, இந்த பிள்ளைக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வயதான தகப்பனாருக்காக, இந்த தாய்க்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. பிசாசு போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் இவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையின் நடத்தையினால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனே, இந்த செய்தியை கேட்கிற இவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் கிரியை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சிறைச்சாலையிலே வேதனையோடு இருக்கிற அனுபவமாய் ஸ்தோத்திரம் வேதனைப்படுகிற இவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த கட்டுகளை உடைச்சி நீர் விடுதலையாக்கி விட்டீர், அதற்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காய் நன்றி. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.